கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் ஏன் மற்ற ஃபெஸ்டிவலிலிருந்து மாறுபடுகிறது? ஏனென்றால் மேசியா பிறந்தார். மேசியா பிறந்த பொழுது நட்சத்திரம் உதித்தது. அப்பொழுது பரமசேனையின் திரள் தூதனுடனே தோன்றி பாடல் பாடி மகிழ்ந்தார்கள். நாம் இப்பொழுது கிறிஸ்மஸ் கேரல் என்று ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று நம்முடைய கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சியை அறிவித்து வருகிறோம். நாம் ஒரு சிறு கூட்டமாக கூடி பாடல் பாடி தேவனை ஆராதிக்கிறோம். கிறிஸ்து பிறந்த நாளின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கேரல்ஸ் ரவுண்ட் செல்கிறோம். எல்லா வீடுகளுக்கும் சென்று பாடல் பாடி ஸ்வீட் கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். நாம் கிறிஸ்மஸ் சமயத்தில் மட்டும் பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் எல்லா சமயங்களிலும் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். தேவனை ஆராதித்து மகிழ்வோம். அதே போல மனந்திரும்பும் ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். கிறிஸ்து பிறந்ததின் நோக்கமே பாவிகளை ரட்சிக்கத்தான். ஆகவே நாம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவண்டை வழிநடத்த செயல்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவை, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துக்கென்று வழி நடத்துங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடி உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you.